அயோத்தி ராமன் கதைகள் வாடே அம்மா ராமனோட கதைகள் வாடே எனக்கு அருள் புரிவாய் கலைமகளே அயோத்தி ராமன் கதைகள் வாடே அயோத்தி ராமன் கதைகள் வாடே நீ அருள் புரிவாய் கலைமகளே நான் ஹரிராமன் கதைகள் வாடே எனக்கு அருள் புரிவாய் கலைமகளே நான் ஸ்ரீராமன் கதைகள் வாடே எனக்கு அருள் புரிவாய் கலைமகளே எம்ம நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாவலர்கள் புகழும் நாடு அங்க கோடை மாலை பொழியும் நாடு ஐயா குளிர்ந்த தென்றல் வீசுநாடு அங்க இஞ்சி மஞ்சள் பூக்குநாடு ஆடிருவாச்சி மலருநாடு எம்ம வாரிக்கை நல்ல விளாமரங்கள் அது வளர்ந்து வாங்கி செழிக்குநாடு அவர் ஆறில் ஒரு கடமை வாங்கி நல்ல அசையாத மணியும் கேட்டி அந்த 56 தேசத்திற்கும் ஆதிபதியான பட்டரல்லா அது நாட்டிலையும் நல்ல நாடு எம்மா நல்ல நாடு அழகு அயோத்தி மாநாடரிலே எம்மா நல்ல நாடு அந்த அயோத்தி மாநாடரிலே அந்த ஆண்டு வாரார் தசரதரும் அந்த தசரத மன்னனோடு கோசலையால் கைகேசி அந்த சுமித்திரா தேவியோடு அந்த அயோத்தி மாம்பட்டணத்தை அவர் அழகு அல்ல தசரதரும் அவர் ஆறில் ஒரு கடமை வாங்கி நல்ல ஆராய்ச்சி மணியும் கட்டி அவர் இலையும் நல்ல சதையும் போல் எம்மன் நகமோ நல்ல சதையும் போல் அவர் எல்லோ நல்ல எண்ணெய் போல் அங்கை இணை பெரிய தோழர் போல் அவர் மூன்று நல்ல மனைவியோடு மூன்று நல்ல மனைவியோடு அவர் முகிமையோடு எம்மா மனைவியோடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு ஆனால் மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூ விளையும் அது எந்த நாடம்மா எந்த நாடையா அவனியுடைய 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட பட்டணம் அந்த 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட பட்டணம் அதுதான் அழகு அயோத்தி மாநாடு அயோத்தி மாம்பட்டணம் அந்த அயோத்தி மாம்பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார் யாரையா ஆண்டு வருகிறார் சூரிய குல பரம்பரையிலே உதித்த ஆனால் தசரத மன்னனும் அந்த தசரத சக்கரவர்த்தியும் கோசலை கைகேசி சுமித்திரை 3 மனைவிமார்களும் அவர் எப்படி ஆண்டு வருகின்றார்கள் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி கூட கோபுரம் மாட மாளிகையோடு ஆனால் ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 கால பூஜை செய்து தசரத மன்னனும்
மன்னரும் அருமை மனைவிமார்கள் 3 பேர்களும் அப்படியே ஆண்டு வரும்போது பார்த்தார் தசரத மன்னனோ அழகு மனைவிமார்கள் 3 பேர்களும் அந்த அயோத்திமா நாடதிலே அவருக்கு நாடு இருக்கு நகரோ இருக்கு அதுக்கு நாடாவக செல்வோருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு அந்த பொண்ணாலே குறைகள் இல்லை அந்த நாடு இருக்கு நகரோ இருக்கு நாடு இருக்கு நகரோ இருக்கு அது நாட்டாள குறைகள் இல்லை அவருக்கு நாட்டாள குறைகள் இல்லை நாடு இருக்கு நகரோ இருக்கு அந்த அயோத்திமாம் பட்டணத்திலே நாடு இருக்கு நகரம் இருக்கு நாட்டையால குறைகள் இல்லை இருக்கு பொருள் இருக்கு பூமியால தாழ்வும் கிடையாது ஆனால் பொண்ணிருந்து என்ன பண்ண பொருள் இருந்து என்ன பண்ண சொத்து இருந்து என்ன பண்ண சுகம் இருந்து என்ன பண்ண அதாவது செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வம் செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம் பாரு இப்ப நம்ம ஊர்ல இருந்து வந்து இறங்குற உடனே மத்த உன்னைய பார்த்து என்ன கேட்டாங்க உன்னியம்மா நீ நல்லா இருக்கியா வீட்டுல எத்தனை ஏக்கர் இடம் வச்சிருக்க இல்லன்னா எத்தனை பவுன் சங்கிலி வச்சிருக்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க எப்படியா கேட்பாங்க எடுத்த உடனே என்ன கேட்பாங்க உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா உன் பிள்ளைகள் எப்படி இருக்கு நல்லா இருக்காமா அப்படின்னு பிள்ளைங்களைத்தான் கேட்பாங்க அதான் சொல்லுவாங்க செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம் கனியிலேயே சிறந்த கனி மதலை கனி ஆனால் அந்த அயோத்திமா பட்டணத்திலே நாடு இருக்கு நகரம் இருக்கு நாட்டால ஒரு குறைகள் கிடையாது ஒரு பலனும் இல்லையே சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை என்பது கிடையாது மண் இருந்தும் மழை இருந்தும் மண்ணை ஆளுவதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது பார்த்தார்கள் மனைவிமார்கள் 3 பேர்களும் நேர அயோத்தி நாட்டு அந்த அழகு தசரத மன்னனிடத்திலே வந்து கோசலை கைகேசி சுமுத்திரை 3 மனைவிமார்கள் அப்படியே குழந்தை இல்லாத குறைகளை சொல்லி அழுது புலம்புகின்றார் என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார் என் கடவா ராஜமன்னா இந்த அயோத்திமா நாடதிலே எல்லாரும் என்ன சொல்லி பேசுதா தெரியுமா என்ன சொல்லுகின்றார் மலடி நல்ல மலடி என்று என்ன மறைந்திருந்தோர் சகுரம் பார்த்தார் என்ன இருசி நல்ல மலடி என்று என்ன இருந்தோ நல்ல சகுரம் பார்த்தார் என்ன மலடி என்று கேட்கும் முன்னால் நம் ஆண்டிட்டாலும் குற்றோம் இல்லை இருசி என்று கேட்கும் முன்னால் மன்னா கேட்கும் முன்னால் இறந்திட்டாலும் குற்றோம் இல்லை கேட்கும் எனக்கு எல்லையில ஒரு மரமா அது ஏழக்காயும் காய்க்கும் மாறும் அது ஏழக்காயும் காயாமல் இனத்திலேயும் தாழ்வானே வாழையில ஒரு மரமா அது வகை வகையா காய்க்கும் மாறும் அது வாழைக்காயும் காயாமல் வகையாரோடு தாழ்வானே எனக்கு முத்தத்தில ஒரு மரமா அது முருங்க காய்க்கும் மாறும் அது முருங்க காயும் காயாமல் நம் முன்னோரிலும் தாழ்வானே என் மன்னாரி மன்னவரே ஐயம் மகிழ மூடி ராஜமன்னா எனக்கு பிள்ளை வந்து வரப்பார்களா ஐயா பிள்ளை
பிள்ளை வந்து பிறப்பார்கள் இந்த பேருலகை ஆழ்வார்கள் பிள்ளை வந்து பிறப்பார்கள் இந்த பேருலகை ஆழ்வார்கள் மன்னா என்ன இருசி மலடி என்று இருந்தோ பேசுறாளே மலடி நல்ல மலடி என்று என்ன மனைவா பேசுறாளே மலடி என்று கேட்கும் முன்னா நான் ஆண்டிட்டாலும் குற்றம் இல்லை இருசி என்று கேட்கும் முன்னா நான் இறந்துட்டாலும் குற்றம் இல்லையே மன்னா ஒரு பாவமும் செய்யலையேனா சரி எனக்குத்தான் ஒரு குழந்தை இல்ல என் தங்கச்சி 2 பேரும் மலடா இருக்கா அக்கா தங்கை 3 பேர்களும் மலடா இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று தசரத மன்னனிடத்திலே என் தாயான கோசலை கைகேசி சுமுத்திரை 3 பேர்களும் மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்றார் என் நடவா ராஜமன்னா இந்த அயோத்திமாம் பட்டணத்திலே நான் ஆண்டிய தாடித்தேனா அந்தரரை எதிரேனா பிச்சைக்குத்தான் வந்தவாரை பின்னால் வர சொன்னதுண்டா தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்தேனா அன்னம் என்று கேட்டவாரை நான் அடுத்து வர சொன்னதுண்டா அண்ணா கன்றுக்குத்தான் பால் இல்லாமல் கறந்து விட்ட தோஷம் உண்டா 8 என்று விற்கையிலே 10 என்று வித்தேனா என்ன மன்ன பாவம் செய்தே முன்னோர் செய்த தீவிரையா முக்கண்ணனார் சோதரையா என்று சொல்லி பெண்கொடியா அக்காலங்கை 3 பேரும் தாங்க அருமலடா இருப்பதென்று ஆண்டியை அடித்தேனா அந்தனரை ஏசினேனா பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா கிடையாது ஆனால் காராவின் கந்ததற்கு எச்சில் இல்லை போட்டேனா ஒரு பாவமும் செய்யலையே கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து வித்த தோஷம் உண்டா அப்படியே வித்தாலும் ஊரு 8 என்று விற்கையிலே நாம் 10 வித்த தோஷம் உண்டா கிடையாது அந்த பாவமும் செய்யலையே கொத்த குறைத்தேனா குறமரக்காலந்தேனா பட்டர நெல்லதிலை பதறி சாவி கலந்தேனா ஒரு பாவமும் செய்யலையே தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்த தோஷம் உண்டா அதுவும் கிடையாது ஆனால் ஆலயத்தை அடைத்தேனா அன்னதானத்தை தடுத்தேனா ஒரு பாவமும் செய்யல ஒருத்தருக்கும் ஒரு பாவமும் செய்யல எனக்கு பிள்ளை இல்லன்னா இவளுக்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கலாம் இவளுக்கு பிள்ளை இல்லன்னா உனக்காவது ஒரு பிள்ளை இருந்திருக்கலாம் ஆனா ஒண்ணு போல 3 பேரும் பிள்ளை இல்லாம இருக்கோமே நமக்கு பின்னாடி நமக்கு பேர் சொல்லதுக்காவது ஒரு பிள்ளை வேண்டாமா என்ன ஒண்ணு போல 3 பேரும் வந்திருக்கிய ஒண்ணு போல 3 பேரும் வந்திருக்கிய ஆனால் ஒருத்தி இல்லாட்டி ஒருத்தி நீ உனக்குள்ளேயே மனசை தேத்திக்கிட்டு பார்த்தா என்கிட்ட வந்து பிள்ளை இல்லங்க அம்மா அது ஒண்ணு போல அக்கா தங்கச்சி 3 பேரும் வந்து சொல்லுவிய ஆமா இல்ல வரம் கொடுத்தது என் கையிலயா இருக்கு கிடையாது நாமளுக்கும் மேலாக நாமளை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா கட்டாயம் பிள்ளை இருக்கும் அதுக்கு அது மட்டும் இல்ல கடவுள் ஏறிட்டு பார்த்தா கட்டாயம் பிள்ளை இருக்கும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்க நான் என்ன செய்ய முடியும் அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது நாட்டுல எத்தனையோ மக்கள் இருக்காங்க நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நமக்கு பிள்ளைதானே அம்மா என்ன ஏ கோசலா ஏ கைகேசி ஏ சுமித்திர ஏமா பிள்ளை இல்லன்னு சொல்லுத நீ கவலைப்படுத சுவாமி நாட்டு மக்கள் எல்லாரும் நமக்கு பிள்ளைதான் சொல்லுது நல்லாத்தான் இருக்கு ஆனா நாளை ஒரு காலத்துல நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும்
எங்க எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும் எங்க போராட்டம் நடக்கும் கரையோரோ கரையோரோ அங்கொங்கரைக்கு அங்கொங்கரைக்கு போராட்டோ கரையோரோ மனக்கோலத்தா கரையோரோ கரையோரோ ஓட உழைக்கு ஓட உழைக்கு போராட்டோ மச்சா கரையோரோ மண்ணா கிடத்தா கரையோரோ கரையோரோ கெண்டி தூக்கு போராட்டோ கரையோரோ மேக்கையும் கிழக்கையும் போறாரு உனக்கு அவர் கருப்பு கலர் வாங்கி வச்சிருக்காரு அவர் கொடுத்தாலும் வேண்டாம் பியாண்டுக்குள்ள கையை விட்டுட்டு கொண்டாந்து தாராரு அதான் அவர் கருப்பு கலர் வாங்கி வச்சிருக்காரு அப்படி இறங்கி பண்ண தருவாரு அப்படியா குடிச்சிட்டு வந்து அடி ஐயா நான் சாமி ஆகையினால் ஆமா வாங்கி வச்சுக்கோ மாலையை கலத்திட்டு வந்து அடி அப்படியா ஆனால் அதுதான் முதல்ல செய்யணும் உன் கூட வில்லு பிடிக்கணும்னா அதைத்தான் அடிக்கணும் மச்சான் கூட சேர்ந்து அடி அவர் கூடயா ஆமா ஆமா ஆனால் ஆமா பார்த்தால் முதல்ல அவர் வாங்கி கொடுத்தது அடிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அடிக்கணும் அது ரைட்டு தாம்மா ஆமா எப்பவுமே கட்டின புருஷனை அடிக்கலையே குறியாருங்க ஐயா அவர் அக்கா புருஷன் ஐயா அதாம்மா சொல்லுதேன் ஆமா அக்கா புருஷனா இருந்தா என்ன அக்கா புருஷன் கால்ல விழுந்து கும்பிடுறதுல தப்பு இல்லன்னு சொன்னேன் அப்படி சொன்னையா ஆமா அப்ப தங்கச்சி புருஷன் என் புருஷனை வர சொல்லுறேன் ஆகையினால் ஆமா பார்த்தால் கோசலை கைகேசி சுமித்திரை 3 பேர்களும் 3 பேர்களும் அண்ணா என்ன அவரு சிரிக்காம என்ன பண்ணுவாரு பார்த்தார் மனைவிமார்கள் 3 பேர்களும் 2 குழந்தையால பார்த்தானே சந்தோஷமாயிட்டு அவர் நேரம் இவளை பார்த்தா வராரு அப்படியா பார்த்தார் 3 பேர்களும் ஆமா அம்மா என்ன அழகா இருக்காரு பத்தியா சிரிக்கையில ஆகையினால் ஆமா கோசலை கைகேசி சுமித்திரை 3 பேர்களும் 3 பேர்களும் மன்னாதி மன்னவரே மகிட முடிராஜ மன்னா மகிட முடிராசம் அண்ணா கரையோர நாமளுக்கு கெண்டி தூக்க போராட்டம் கெண்டி தூக்க போராட்டம் வளத்தாங்கரையோர நாமளுக்கு கூட உடைக்க போராட்டம் உடைக்க போராட்டம் வாய்க்காங்கரையோரோ ஆமா நம்மளுக்கு வழி அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே சேர்ந்திருந்த 2 பேர்களும் சிவலோகம் போகுங்காலோ சிவலோகம் போகுங்காலம் நம்மளை சேர்ந்து அனுப்பதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே மன்னா மன்னா ஒரு பிள்ளை இல்லையே இல்லையே 3 பேர்ல யாராவது ஒருத்திக்கு இருந்திருக்கலாமே இருந்திருக்கலாம் இல்லையா என்று ஆமா கோசலை கைகேசி சுமித்திரை 3 பேர்களும் 3 பேர்களும் அந்த தசரத மன்னரிடத்திலே ஆமா அழுது புலம்புகின்றார் புலம்புகின்றார் அதான் பாருங்க என்னையா எங்க அத்தை ராமாயணம் படிச்சாங்கன்னா ஆமா 6 மாசம் ஆனாலும் ஆள் படிச்சுக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அத்தை அந்த காலத்து அத்தை வச்சிருக்கிறது ஆளும் அந்த காலத்து ஆளுக்க ஆமா நாங்க 1 மணியோட சரி அப்படி இல்லம்மா பழமொழி சொல்லுவாங்களா கொலை கருவாடு ஒரு கொதிக்கு தானு அது கரெக்ட் தான் ஆமா ஏன்னா என்ன ராமாயணத்தை 6 மாசம் ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா 12 மணிக்கு ஐயா பிறக்கணும் ஆமா ஆகையினால் ஆமா எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி எனக்கு தெரிஞ்சதே நான் சுருக்கி தான் படிக்க போறேன் அப்படி ஐயா ஆகையினால் ஆமா என்ன சொல்லிடணும்ல முன்னாடியே ஆமா பெரிய பெரிய ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு ஆமா நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல அதான் நான் சொல்லிட்டோம்னா நம்ம வாயில வந்ததுதான் பாட்டு உன் பாட்டுக்கு பாடி ஆனால் ஆமா பார்த்தார் மனைவிமார்கள் 3 பேர்களும் அவங்கள மாதிரி நம்ம மிஞ்ச முடியுமா ஐயா அம்மா மிஞ்சது என்ன ஆமா அவங்க வச்ச இடத்துல நம்ம எட்டு வைக்க முடியுமா முடியாது முடியாது ஆகையினால் ஆமா பார்த்தார் 3 பேர்களும் எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருக்கத பார்த்தாலே பயமா இருக்கியா ஆகையினால் ஆமா 3 மனைவிமார்களும் அந்த மனைவிமார்களும் தசரத மன்னரிடத்திலே மன்னனிடத்திலே பிள்ளை இல்லாத குறைகளை அழுது புலம்பி விட்டு அப்படியே தன்னுடைய இருப்பிடம் சென்று விட்டார் பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி ஆகா ஆஹா அவ சொல்வதிலையும் ஒரு நியாயம் இருக்க இருக்க அதான் பாருங்க ஆமா
சொந்தத்துல ஒரு பிள்ளை இருந்தா வருவான், கொல்லிய வைப்பான், குடத்தை உடைப்பான், மொட்டையை போடுவான், போய்கிட்டே இருப்பான். பிள்ளை இல்லன்னா அக்கா பிள்ளை நான் வைக்கணும்னு சொல்லும், தங்கச்சி பிள்ளை நான் வைக்கணும்னு சொல்லும். எதுக்கு நமக்குள்ள இருக்கு சொத்துக்கு அங்க போட்டி நடக்கும். சொத்துக்கும் பணத்துக்கும். சொத்து சுகம் இல்லன்னா சீண்ட மாட்டாங்க. காசு பணம் வந்தா தான் கண்ணுக்கு தெரியும். அதனால் நம்ம சொத்துக்கும் சுகத்துக்கும் நம்மளை பார்க்கறதுக்குனே வருவான். நம்ம போகும்போதாவது நிம்மதியா போலாம்னா அப்பமும் சண்டை தான் போடுவான். இதே சொந்தத்துல பிள்ளை இருந்தா அந்த பிரச்சனை வருமா? எனக்கு பின்பதாக இந்த அயோத்தி நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரை இருக்குமா? நீ என்கிட்ட என் மனைவிமார் 3 பேரும் அழுது புலம்பிட்டு போறாளே. ஆகையினாலே சொல்லுறதுல என்ன குத்தம் இருக்கு? ஒரு குத்தம் இல்ல. அதான் சொல்லுவாங்க, தங்கச்சி பிள்ளை தாம் பிள்ளையா இருந்தா ஏன்னாதான் தவத்துக்கு போவானேன்னு இருக்கான். சொல்லிருக்கா. அடுத்த பிள்ளை எடுத்து தத்தெடுத்து வளர்த்தாலும் அது அடுத்த பிள்ளைங்கிறத காட்டி கொடுத்துரும். அதனால் சொந்தத்துல ஒரு பிள்ளை இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆகையினால அதிர்ஷ்ட குருவே, ஐயாவே, குலகுருவே, குழந்தை வந்து பிறப்பார்களா இந்த குவளையத்தை ஆழ்வார்களா? ஐயா மதலை வந்து பிறப்பார்களா இந்த மாநிலத்தை ஆழ்வார்களா? செல்வர் வந்து பிறப்பார்களா இந்த சிம்மாதானோ அமர்வார்களா? வந்து பிறப்பார்களா சிம்மாதானோ அமர்வார்களா? ஐயாவே, குலகுருவே, குழந்தை வந்து பிறப்பார்களா இந்த குவளையத்தை ஆழ்வார்களா? இந்த காப்பி எனக்கு எப்படி எட்டும்? மதலை வந்து தும்பிக்கை வச்சு அப்படிதான் மதலை வந்து பிறப்பார்களா இந்த மாநிலத்தை ஆழ்வார்களா? யானைக்குட்டி ஆக்கிட்டானே. ஆனால் மைந்தர்கள் பிறப்பார்களா என் மனக்கவலையை தீர்ப்பார்களா? மனக்கவலை தீர்ப்பார்களா? செல்வர் வந்து பிறப்பார்களா இந்த சீமை எல்லாம் ஆழ்வார்களா? இந்த சிம்மாதானத்துல அமர்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று வதிஷ்ட குருவிடத்திலே தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே அப்ப பார்த்தார் வதிஷ்ட குரு. அப்பா, ஏ தசரதா, குழந்தை இல்லாத கவலை உனக்கு பெருங்கவலையா இருக்கா? குழந்தை இல்லாததான கவலையே. அந்த காலத்துல குழந்தை இல்லேன்னு அழுது புலம்பி இருக்கா. ஆனா இப்ப அப்படியா? ஏன்டா இந்த பிள்ளைய பெத்தோம்னு அழுதவாதான் நிறைய பேரு. ஏன்னா அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து சமாளிக்கிறதுக்குள்ள அதுக்கு பிள்ளை இல்லாமலே இருந்துடலாம், போதும் போதும் ஆயிருது இல்ல. அதான் பாருங்க, கேட்டிருக்கு. இப்ப பிள்ளைகள் சொல்லுறது நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துல 10 பிள்ளைய பெத்து வளர்க்கதும் சரி, இப்ப ஒத்த பிள்ளைய பெத்து வளர்க்கதே பெரும் போராட்டமா இருக்கு. என்ன வரத்து வருது? யாரு பெய உள்ளேலுமா? நான் பெத்ததியா? நீ பெத்ததா? ஆமா, என் தம்பி பிள்ளைகள். அப்ப உன் புருஷன் உனக்கு பெயலா போயிட்டானோ? ஆனால் பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆனால் எனக்கு மைந்தர் பிறப்பார்களா, மனக்கவலையை தீர்ப்பார்களா இந்த வதிஷ்ட குருவிடத்திலே சொல்ல, அப்ப பார்த்தார் வதிஷ்ட குரு, ஏ தசரதா, இப்ப உனக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளவுதானே, இரு நான் பார்த்து சொல்லுத என்று தசரத மன்னரிடத்திலே வதிஷ்ட குரு சொல்லிவிட்டு தன் ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கின்றார். அயோத்தி மாநாடியில அந்த அயோத்தி மாம் பட்டணத்திலே வதிஷ்ட குரு தசரத சக்கரவர்த்தி இடத்திலே சொல்ல, அப்ப பார்த்தார் தசரதர், ஐயா எனக்கு குழந்தை உண்டா? கண்டிப்பா உனக்கு உண்டு. எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா ஐயா? ஆமா. அந்த பிள்ளையாவது ஒரு நல்ல பிள்ளையா வந்து அமையுமா? அதுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் ஐயா. நான் நல்ல பிள்ளையா தேடி தேடி ஏறாத மழை இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, ஆமா, இப்படி எல்லாம் வந்து அமையுது. ஐயா அவ நல்லா பாத்து வச்சிருக்கா ஐயா, உனக்கு அவளை லேசா நினைக்காத. என்னத்த பாத்து வச்சிருக்கா? இப்பதான் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்த மந்திரத்தை போட்டு என்னமா ஆக போகுது? கடைசியில நீ நினைச்சது நடந்துரும். அது தோட்டமும் வழியும் தூர. அதெல்லாம் இல்ல, அவ கிட்ட கொண்டாந்துரு, அவ அதுல கெட்டிக்காரி. யார கொண்டு போய் எங்க சேர்க்க? ஆகையினால் பார்த்தார்
ஆமா வதிஷ்ட குரு தசரதா இரு நான் பார்த்து சொல்லுதேன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஏன்பா அவசரப்படுத என்று தசரத மன்னனிடத்திலே சொல்லிவிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கும் போது வதிஷ்ட குரு கண்ணுக்கு என்னம்மா தெரிகிறது? அந்த தென்னிலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வர 10 சிரசுடைய பாவி சண்டாளன் அந்த ராவணேஸ்வர ஆண்டவனாதி கரைக்கின்ற சிவபெருமானை நினைத்து 12 வருடமாக தவம் இருந்து பிரம்மதேவனை நினைத்து தவம் இருந்து 12 வருஷமா தவம் இருக்கான். நம்ம 12 வருஷமா தவம் இருக்கோம், பகவான் இன்னும் நாமள வந்து ஏறிட்டு பார்க்கலையே என்று அந்த ராவணேஸ்வர அந்த வளர்த்த யாக குழியில ஒவ்வொரு சிரசா அறுத்து போடுதான். முதல் சிரச அறுத்து போட்டிருக்கான். அப்ப பார்த்தார் பிரம்மதேவன், எப்பா 12 வருஷமா தவம் இருந்தான், பகவான் வந்து பார்க்கலன்னே உயிரை விடவும் துரிஞ்சிட்டானே என்று அந்த பிரம்மதேவன் ராவணேஸ்வரன் வரவழைத்து உனக்கு என்னப்பா வர வேணும் என்று கேட்க சண்டாள பாவி கேட்டதே கேட்டான். ஒரு 6 கேட்டிருக்கலாம், இல்லன்னா ஒரு 8 கேட்டிருக்கலாம், ஒரு 6 அரையா கேட்டிருக்கலாம். அவன் என்னத்த கேட்கான்? அங்க 6 முக்காலும் அரையும் காலம் எத்தனை 7.5 கேட்டதே கேட்டான். 7.5 நாட்டான வரமா கேட்டான். அப்படி ஐயாவே பிரம்மதேவா அந்த ஈஸ்வரனே என்று சொல்லியே எனக்கு 7.5 கோடி வரமாதுதான் வரமாது 7.5 கோடி வரமாது ஐயா எந்த அணுக்கு வேணும் ஐயா வேணும் ஐயா எந்த அணுக்கு வேணும் ஐயா வேணும் ஐயா 7.5 கோடி வரமாதுதான் அடியே 7.5 கோடி வரம் எனக்கு வரமாக வேண்டும் இந்த பிரம்மதேவனிடத்திலே வரத்தை கேட்டா. அந்த வரத்தை பிரம்மதேவன் கொடுத்தார். மறுபடி கைலாசத்துல வந்து கரை கண்டார் பகவானிடத்திலே. என்ன கேட்கா? அழியாத வரத்தை வாங்க பகவான் படியளக்க போற தங்க ரதத்தை வரமாக கேட்டார். அந்த தங்க ரதத்தையும் பகவான் வரமாக கொடுத்தார். வரமாக வாங்கி கொண்டு கைலாசத்துல இருந்த வெள்ள பிள்ளையாரையும் வரமாக கேட்டார். அந்த பிள்ளையாரையும் பகவான் வரமாக கொடுத்தார். 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவர்களையும் வரமாக பெற்றுக்கொண்டு அந்த பாவி சண்டாளன் அந்த ராவணேஸ்வரன் அந்த வெள்ள பிள்ளையார கொடுக்கும் போதே பகவான் சொல்லி கொடுக்காரு, ஏ ராவணா இந்த பிள்ளையார நீ எங்க வைக்கணும்னு விருப்பப்படுதியோ அங்கதான் கொண்டு போய் இறக்கி வைக்கணும். எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு இடவெல்ல இறக்கி வச்ச பிள்ளையார் வேர் போட்டுருவாரு, உன்னால அசைக்க கூட முடியாது என்று ராவணேஸ்வரனிடத்திலே சொல்லி வரத்தை கொடுக்க பார்த்தான் ராவணேஸ்வரன். இலங்கையை தேடி வரும்போது பார்த்தார் எம்பெருமான். வெள்ள பிள்ளையார இவன் வாங்கிட்டு போறானே, இலங்கையில கொண்டு போய் வச்சா இலங்கை ஒளிவு பெற்று விடுமே, இவன்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த பிள்ளையார வாங்கணும் என்று ஆடுமைக்கும் ஆண்டி பண்டாரம் போலே வடிவம் கொண்டு ராவணன் கிட்டத்துல வந்து நிக்காரு. பார்த்தா ராவணன் பெருமாள் வாயு பகவானை வரவழைக்க ராவணன் சொல்லுதான், தாத்தா கொஞ்ச நேரம் இந்த பிள்ளையார வச்சிருங்க நான் போயிட்டு வந்துருந்தேன். ஏ ராவணா அங்க பாருப்பா அது நான் மேய்க்கிறது என்ன ஆடு? வெள்ளாடு. ஆமா செம்மறி ஆடுனா முதல்ல போற ஆடு எங்க தலைய போட்டுதோ 1000 ஆடும் பின்னாடி போயிரும். நான் மேய்க்கிறதோ வெள்ளாடு. பச்சை கண்ட இடமெல்லாம் பாஞ்சு ஓடிரும். நீ போயிட்டு வருது வரைக்கும் ஆட்டை பார்க்காம நான் இருக்க முடியுமா? முடியாது. அதனால நீ போ, நீயே கொண்டு போ பிள்ளையார, எனக்கு வேண்டாம், நான் என் ஆடு மாடு மேய்க்கட்டும். தாத்தா என்ன கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோறோம், ஒரு நிமிஷம் வச்சிருங்க, ஏன்னா நான் போற இடம் அப்படியாப்பட்ட இடம், அங்க பிள்ளையார கொண்டு போக கூடாது, நான் போயிட்டு வந்துருவேன். சரி ராவணா, நான் சம்மதம் தான் 3 எண்ணதுக்குள்ள நீ வந்துடணும், திருப்பி வந்துடணும், இல்ல பிள்ளையார வச்சுட்டு என் பாட்டுக்கு போயிருவேன் அப்படின்னாரு. ஒரு 8 எடுத்து வச்சிருக்கான், 1ன்னாரு, 2 8 எடுத்து வச்சிருக்கான், 3வது 8 எடுத்து வச்சிருக்கான், பிள்ளையார கீழே வச்சாரு, அவர் பாட்டுல போயிட்டாரு. இவன் போயிட்டு வந்து
பிள்ளையார ஆட்டி ஆட்டி பார்த்தான். ஆட்டுதான் அசைக்கான். எங்க அசைக்க? அவர் அப்படியே சக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. சாயந்தகாரமாக்கு வேற போட்ட மாதிரி வசமான வேற ஆணி வேற போட்டாரு. அவ குச்சி வேகமா அடிப்பா. நீ என்னையா அப்படி சொல்லுத? இல்லம்மா சொல்லுத. ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. ஆமா ஆணி ஒரு கிலோ வச்சு போவோம். அது ஏற்கனவே இப்ப அப்படித்தான் நினைக்க. பின்னாடி கட்டக்காரன் பத்திரமா இருக்கணும். கட்டக்காரன்ல உன் பிள்ளைதான் கிடக்கான். ஆமா யானை மிதிச்ச மாதிரி மிதிச்சிருவா. ஆமா பார்த்தா ஆமா ராவணன் வந்து பிள்ளையார ஆட்டி பார்த்தான். ஆட்டி பார்த்தான். அசைக்கிறதுக்கு வழி இல்ல. வழி இல்லையா? உடனே இலங்கைமா நகரத்துல அந்த ஈசன் கொடுத்த தங்க ரதத்திலே வந்து பறக்கின்ற அந்த விமானத்திலே இலங்கைமா நகரத்திலே வந்து 9 நவக்கிரகங்களையும் 9 படி கல்லாக போட்டு சண்டாளப்பாவி அந்த ராவணேஸ்வர செய்யாத இடுக்கங்களை தேவாதி தேவர்களை செய்து ஆண்டு வரும்போது பார்த்தார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் ராவணனை கொல்வதற்கு என்ன வழி என்று ஆண்டவன் பகவானிடத்திலே போய் கேட்க உடனே ஆண்டவன் பகவான் பிரம்மதேவன் அனைபேர்களும் திருப்பார் கடலிலே சையரன் செய்யும் என் பால் கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் நாராயணனிடத்திலே வந்து அங்க விவரத்தை கேட்காங்க. ஐயா என்ன இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாங்களே, இப்படி பண்ணாத சேட்டையெல்லாம் மண்ணுதான் எங்களை பாடா போட்டு படுத்துதான். இவனை அழிப்பதற்கு இந்த அகிலத்திலே யாரும் இல்லையா? யாரம்மா சொல்லுத பாடா படுத்தலாம்னு? கட்டக்காரன் சுதி கொடுக்காமலையா அவனை சொல்லுங்க. ஆமா கட்டக்காரன் அதுக்கு தான் லாய்க்கு. ஆமா அப்பா அவன் ரொம்ப நல்ல பையன். ஐயா நம்ம கேமராமேனை விட அவன் நல்ல பையன். ஏம்மா நீ யார் இவரேம்மா சொல்லுத? அவர இல்லையா பின்னாடி உடுக்கடிக்காம நம்ம கேமராமேனை சொன்னேன். அப்படியாம்மா? ஆமா நம்ம கேமராமேன் ஒண்ணுக்கும் ஆக மாட்டான். அந்த உட்கார்ந்திருக்கா மாதிரி பின்னாடி. ஆமா ஆமா முருங்கைக்கீரைன்னு சொன்னா அவத்திக்கீரை ஆஞ்சிட்டு வருவான். அப்படியா? அப்படி ஆளு. ஆகையினால் ஐயா என்ன பச்சம்மாளே இந்த ராவணனை கொல்வதற்கு இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா என்று தேவாதி தேவர்கள் ஆண்டவன் பகவான் மற்றும் பிரம்மதேவர் அனைவர்களும் தெய்வேந்திர அனைவர்களும் எம் பெருமாளிடத்திலே கேட்க பார்த்தார் எம் பெருமாள். ஐயா அந்த ராவணனை கொல்வதற்கு நானே ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அயோத்தி நாட்டிலை அந்த தசரத மன்னருக்கு மைந்தனாக ஹரி ராமச்சந்திரனாக நான் போய் பிறக்க போறேன். என் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் பாதாள குரடு எனக்கு தம்பிகளாக பிறந்து அயோத்தி நாட்டில அவதரித்து ஐயா சிவபெருமானே நீர் ஆஞ்சநேயராக பிறந்து 33 முனிவர்களும் தேவர்களும் 1000 வானர படைகளாக அவதரித்து அனைவரும் மறு அவதாரம் எடுத்து அப்போ பார்த்தார் அனைவர்களும் மறு அவதாரம் எடுத்து அதற்கு பின்பதாகத்தான் ராவணனை போய் கொல்ல முடியும் என்று அனைவர்களும் கலந்து பேசி எல்லாரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நின்று நாரதர் ஒட்டு கேட்காரு. என்ன நினைக்காரு? அதான் நமக்கு இன்னைக்கு யார்கிட்ட போய் எங்க பத்த வைக்கன்னு தெரியாம இருந்தோம். நமக்கு சரியான ஒரு இது கிடைச்சிட்டு சரியான சமாச்சாரம் மாட்டிருக்கு. போய் நேர ராவணங்கிட்டே சொல்லிடுவோம். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாரதர் அவன் இருக்காரு. உள்ள இருந்து எம் பெருமாள் பார்த்தாரு. எம் பெருமாள் அறியாத மாயம் உண்டா? கிடையாது. தூணுல இருப்பான் துரும்புல இருப்பான் என் தூதோட நாராயணன் அறியாத மாயம் உண்டா? கிடையாது. நாரதர் மனசுல நினைச்சதை இவர் உள்ள இருந்து பார்த்தாரு. நாரதா நான் நினைக்கிறது நீ அங்க போய் சொல்லலாம்னு பாக்கியா? என்ன பண்ணதான் பாரு சோழி முடிச்சிருவேன் அப்படின்னு பார்த்தார். ஆமா அப்ப நான் சொல்லுதாரு என்ன ஐயா என்ன நம்ம பேசுறது தேவ ரகசியம். நம்ம பேசுறத யாராவது ஒருத்தர் வெளியே போய் சொன்னா அவர் தலை சுக்கு 100 வெடிக்கும் சொன்னார். என்ன ஆயிரும்? சுக்கு 100 வெடிச்சிரும். ராவணன்கிட்ட போய் நாரதர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னாதான் அங்க தலை சுக்கு 100 வெடிச்சிருமே. அப்ப பார்த்தார் நாரத மகாமுனிவர் என்ன செய்வது அறியாது என்று முழித்திருக்க இவர்கள் பேசக்கூடிய இந்த ரகசியத்தை வசிஷ்டகுரு தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்தார். தசரதன் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. உனக்கு பச்சம்மாள் வந்து பிள்ளையாக பிறக்க போறார். இந்த பாறை ஆள போறார். ஹரிராமனாக வந்து அச்சுதன் நாராயணன் பிறக்க போறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஏன்னா சொன்னாதான் அவர் சரசு வெடிச்சிருமே. தசரதா பிள்ளை இல்லன்னு ஏங்குனதுக்கு பெரும் பலன் கிடைக்க போகுது. ஏ தசரத மன்னா மைந்தர் வந்து பிறப்பாரடா மனக்கவலை தீர்ப்பாரப்பா குழந்தை வந்து பிறப்பாரப்பா இந்த குவளைய செய்தி ஆழ்வாரப்பா. ஏ தசரத மன்னா குழந்தை உனக்கு பிறப்பாரடா இந்த குவளையத்தை ஆழ்வாரடா.
மதலை வந்து பிறப்பாரடா இந்த மாநிலத்தை ஆழ்வாரடா. ஆமா. ஆனால் ஆனால் உனக்கு தன்னம் இஞ்சின அளவுக்கு தர்ம பலன் இருக்கு. ஆகையினால் அதர்மம் செய்ய வேண்டும். ஆமா. தர்மம் செய்த கையாலே தசரத மன்னா நீ அதர்மத்தை செய்ய வேண்டும். அதர்மத்தை செய்ய வேண்டும். சுவாமி என்ன அதர்மத்தை செய்ய வேண்டுமா? ஆமா. ஒரு குழந்தைக்காக அதர்மத்தை செய்ய வேண்டுமா சுவாமி? சொல்லுங்கள் சுவாமி என்று ஆமா தசரத மன்னன் வதிஷ்டகுருவிடத்திலே கேட்க அப்ப பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆமா. எப்பா அப்பா வேற வழி இல்ல இல்ல உள்ள வேணும்னா ஆமா நீ தர்மம் செய்த கையாலே அதர்மமாக செய்ய வேணும். நீ 1000 உயிர்களையோ 1000 உயிர்களையோ தசரதா அழித்துவாரே வேணுமாடா. 1000 உயிர்களையோ தசரதா தர்மம் செய்த கையாலே நீ அதர்மத்தை செய்ய வேண்டும். ஆனால் 1000 உயிர்களை நீ அழித்து வந்தால் உனக்கு அழகு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். சுவாமி என்ன 1000 உயிர்களை கொண்டுதான் இந்த அயோத்தியை ஆளுவதற்கு நான் ஒரு குழந்தை வரத்தை வாங்க வேண்டுமா? அப்படின்னா அந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம். 1000 உயிர்களை கொண்டு அயோத்தி நாட்டை ஆளுவதற்கு நான் பிள்ளை வரத்தை வாங்கவா? அந்த பாவம் என்ன பிடிக்காதா அப்படின்னு இவர் சொல்லுதாரு. உள்ள நின்னு 3 பேர் யாருட்டு பாக்கா யாரு தாயான கோசலை கைகேசி சுமுத்திரை 3 பேர்களும் சுவாமி அவர்தான் குழந்தை இருக்காருன்னு சொல்லுதாரு. ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லுதாரு. ஆனால் 1000 உயிர்களை கொண்டு வரலாமே அயோத்தி நாட்டுல நம்மளுடைய மலட்டுப்பட்டம் தீர்வதற்கு 1000 உயிர்களை கொள்வதில் தப்பு இல்லன்னு இவங்க 3 பேரும் உள்ள இருந்து யாருட்டு பார்த்தா பாருங்க. தசரத மன்னர் நினைத்தார் எங்க போய் முடிய போகுதோ தெரியவில்லையே. அயோத்தி நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தைக்கு 1000 உயிர்களை கொள்வதா? சரி பரவாயில்ல நமக்காக இல்லாட்டியும் நம்ம மனைவிமார்களுக்காகவாது நம்ம போய்த்தான் ஆகணும் என்று தசரத மன்னர் அரை மனதோடு எங்கள் ஐயாவாகப்பட்ட என் பாரிநிறம் பச்சை நிறம் பாரி நிறம் பவள நிறம் என் பவள செவ்வாய் உதட்டழக கடலிலே பள்ளி கொண்ட எங்கள் பச்சைமால் நாராயணன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அவதாரம் எடுப்பதற்காக என் சாவி தோப்ப ஆள வந்த எங்கள் ஐயா அந்த முத்துக்குட்டி நாராயணன் அயோத்தி நாட்டில் அவதரிப்பதற்காக 1000 உயிர்களை கொள்வதற்கு சம்மதம் என்று அவர் வில்பானத்தை கையில் எடுத்து அந்த வேந்தனான தசரதரோ அவர் அயோத்தி மாநாடை வீட்டு அந்த அழகு மன்ன நடை நடந்தார். அவர் வனமானே வனத்துக்குள்ளே வாராரே தசரதரோ வனமான வனத்துக்குள்ளே அந்த ஆனரங்க கசத்தருகே எங்க ஐயாவானே தசரதரோ அவர் ஒட்டே சாலை கட்டி பர்ணகை சாலை கட்டி அவர் பாங்குடனே காத்திருக்கார். பர்ணகை சாலை கட்டி அப்படியே வந்த அயோத்தி நாடு தடை கடந்து அழகான வனத்துக்குள்ளே வந்து ஆனை இறங்காத கசம் அந்த கசத்து அருகிலை ஒளிகட்டி காத்திருக்கிறார் 1000 உயிர்களை கொள்வதற்காக. ஒவ்வொரு யானையா வருது. அப்படி ஒவ்வொரு யானையா வந்து தண்ணி குடிக்கிற சத்தத்தை கேட்பாரு. சத்தத்தை கேட்ட உடனே வில் எடுப்பார், நாண தொடுப்பார், அம்பை எஞ்சிருவாரு. அம்பை எய்த உடனே அப்படியே ஒவ்வொரு யானையா அம்பு பட்டு 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 சாயுது. பார்த்தார் தசரத மன்னர்
பக்கத்துல மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு யானைகள். ஆமா. அப்படி கீழே இறங்கி வந்தாரு. வந்து ஆமா. அப்படியே ஒவ்வொரு யானையா எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்க்கும்போது 999 யானை செத்து கிடக்கு. ஒரே ஒரு யானை இல்ல. ஆகா, இத்தனை உயிரை கொன்னுட்டவன் ஒரு உயிர் கூட இருந்திருக்க கூடாதா? ஒரு யானை கூட இருந்திருந்தா இப்பமே அயோத்தி நாட்டுக்கு போயிருக்கலாமே. ஆனால் 999 யானையை கொன்றிருக்காரு. ஒரு உயிர் தான் பாக்கி. அந்த ஒரு உயிர் எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கிறது? நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ நாடு, அழகு கந்தர்வ நாட்டிலை. ஆனால் 5 கண் மாமுனிவர் அரணவல்லி பெண்கொடியா அவர்கள் பெற்றெடுத்த மகன். அவர் பேரு குருபுத்திரன். ஒத்தைக்கு ஒரு மகன். அந்த குருபுத்திரனுக்கு வயதோ 18 வயதாச்சு. 18 வயதான குருபுத்திரனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று கெட்டிச்சோறு கட்டிக்கொண்டு கனவான வனத்துக்குள்ள வரும்போது அழகான ஒரு பர்ணகசாலையை பார்த்தாரு. ஆகா, இந்த பர்ணகசாலை வாசல்ல உட்கார்ந்து திறனையில உட்கார்ந்து இந்த கெட்டிச்சோரை கெட்டி சாப்பிட்டு போயிடணும் என்று 5 கண் மாமுனிவர் மனதிலே நினைத்து கெட்டிச்சோரை அவிழ்த்தார். சாப்பிடணும்னா தண்ணி வேணும்ல, வீட்டுக்குள்ள இருக்க ஆள்கிட்ட சத்தம் கொடுக்காரு. என்ன கொடுக்காரு? சத்தம் கொடுக்காரு. ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கொண்டு வாங்கல என்று 5 கண் மாமுனிவர் குரலோசை கொடுத்த உடனே உள்ள இருக்க மாமுனிவர் பார்த்தாரு. ஆகா, யாரோ ஒருத்தர் வந்து கெட்டுச்சோற வச்சுக்கிட்டு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டா இந்த மாதிரி நேரத்துல பெண் பார்க்க வர்றவங்க தானே வருவாங்க. நம்ம மகா இருக்கா? நம்ம மகா யாரு? நம்ம பெத்த மகா இருக்கா. நம்ம யாரு இருக்கா? சித்திரவள்ளி. நம்ம மகளுக்கோ எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டோம். வாரவெல்லாம் வாரா சாதகத்தை பாக்கா, நட்சத்திரத்தை பாக்கா, பூத்த லக்கணத்தை பாக்கா. என் அம்மாடி, இந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வீட்டுல வச்சோம், தூக்கிறோம். அது நல்லா தூக்கி வச்சுட்டாயா. ஒரே அதான் பாரு, நம்ம எல்லாம் கோயில் வாசல்ல வாங்கி போட்டு அடிக்கும். அம்மாவுக்கு காத்துல தங்கம், கழுத்துல தங்கம், பூரம் தங்கமா தான் கிடக்கு. ஆமா, அவளுக்கு மட்டும் எங்க இருந்துதான் ஐயா குடுக்காருன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாரு, உனக்கு தெரியாதா? அப்படியாமா? இருந்தாலும் இருக்கும் 2000 செல்லாத நேரத்துல எவனாவது வாரத்துல போட்டு போயிருப்பான். தூக்கிட்டு வந்திருப்பாரு. அடிச்சிட்டாரு வசமா. அவ அமுக்குதுல பெரிய ஆள் தானே. ஐயா, அவ துட்டு அவ அமுக்குதான். ஆகையினால் பார்த்தார் சித்திரவள்ளி ஜாதகப்படி யாருமே நம்ம பிள்ளைய கெட்டதுக்கு வரல. அவளும் பிள்ளை கல்யாணமே வேண்டாம்னு இருக்கா. கடைசி வரைக்கும் நான் உங்களையே பாத்துக்கிட்டு உங்க கூடயே இருந்துருது அப்பா அப்படின்னு சொல்லுதா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, கடைசி ஒரு முயற்சியா அவளை கூட்டிட்டு வந்து அவ கையால கொண்டு போய் தண்ணிய கொடுக்க சொல்லுவான் என்று 5 கண் மாமுனிவருக்கு தண்ணி கொடுக்க சித்திரவள்ளிய தண்ணி கொண்டு போக சொல்ல அவளும் தண்ணியை கொண்டு வந்து இந்தாங்க ஐயான்னு நீட்டினா. அப்ப தண்ணி குடிக்க ஒரு செம்பத்தான பாக்கணும். கைய பாத்துட்டாரு. கொண்டு வந்தவ கைய பார்த்தாரு. கைய பார்த்த உடனே நிறைய வளையல். டக்குன்னு மேல ஏறிட்டு பார்த்தாரு. சித்திரவள்ளிய கண்டார். ஆகா, நம்ம மகளுக்கு நம்ம மகனுக்கு எங்கெல்லாமோ மனவாட்டிய தேடி பார்த்தவன் இங்கதானே இருந்திருக்கா என்று அந்த மாமுனிவரிடத்திலே சென்று ஐயா, என் மக குருபுத்திரனுக்கு உங்க மகளையும் ஆளையிட்டு தர சம்மதமா அப்படின்னு இவர் கேட்டதுதான். ஆகா, இதுக்கு தானையா இவ்வளவு நாள் காத்து கிடந்தேன். எப்போ கேப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாலையிட்டு தர சம்மதமானு எப்ப கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னத்தையோ எதிர்பார்க்க அடுத்தாப்புல தக்காளி சோறு சாப்பிடலான்னு. அப்படியாம்மா? தக்காளி சோறு உனக்கு தான் நிறைய வயிறு பெருச்சிட்டியா? உனக்கு வயிறு பெருசா இருந்தா அப்புறம் பசிக்கத்தான் செய்யும். அப்படி இல்ல, அதுக்குதான் எங்க அத்தை மாதிரியும் என்ன மாதிரியும் அரைச்சான் வைத்து வச்சிருக்கணுங்கிறது. அப்படியா? ஆமா. நான் எங்களுக்கு என்னம்மா பூரா கடவுள் வயிறா படைச்சிட்டான். என்ன செய்ய? வயிறா படைச்சிட்டானா? ஆமா, அது அக்கா தங்கி அப்படித்தான் இருக்கு. வாங்கி வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டோம். நீ எங்க மாமா கூட சேர்ந்தாலு. ஆகையினால் அப்பம் பார்த்தா அப்படியாம்மா? அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். யார சொல்லுத? ஆகையினால் பார்த்தார் 5 கண் மாமுனிவர். சூதுவாது இல்லாத உடம்புக்கு சுகர் வந்து பார்த்தா தெரியும். 5 கண் மாமுனிவர் பார்த்தார். சரி என்று சம்மதித்து சொறுச்சொருன்னு வத்திருவோம். ஐயா, எனக்கு சம்மதம் தான். நான் சொன்னா என் மகா தட்ட மாட்டா. என் மகளுக்கும் சம்மதம். இந்தாங்க ஜாதகத்தை பிடிங்க. நல்லா பாருங்க. ஜாதகம் என்னையா ஜாதகம் அங்கிட்டு போடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஜாதகத்தை ஒரு தடவையாவது பாத்துருங்களே. வேண்டாம், பின்னாடி ஒதுக்கி வை.
வைங்க அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி கொடுத்தாரு பாருங்க. ஆமா. மனப்பொருத்தம் இருந்தா போதாதா? என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாதகம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி பைக்குள்ள போட்டாரு. நேர அந்த கந்தர்வ நாட்டிலே வந்து அந்த குருபுத்திரனுக்கும் சித்திரவள்ளிக்கும் கல்யாணம் என்று பந்தல்கள் அமைத்து கந்தர்வ நாட்டிலே அப்படியே குருபுத்திரனுக்கும் சித்திரவள்ளிக்கும் மாலையிட்டு திருமணம் முடிஞ்சிருக்கு. 5 கண் மாமுனிவருடைய மனைவி வந்து சொல்லுதா ஐயா எனக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, மனசுக்கு சரியில்லை. நம்ம மருமகா இருக்கால ஜாதகத்தை பாத்தீங்களா? ஆமா ஜாதகத்துல என்ன எழுதி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஏடி என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கல்ல, அதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் வேலைய பாரு அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை இருக்குமோ இருந்தாலும் இருக்கும். அந்த ஆளு முதல்லயே ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாரு. இடது கைட்டு வாங்கி உள்ள வச்சோமே அப்படின்னு ஜாதகத்தை எடுத்தாரு. வேற வீட்டுக்கு போனாரு. பரன்ல ஏறினாரு. பரன்னா எப்படி இருக்கும் பாத்திருக்கியா? வீட்டுக்குள்ள படி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஓடி படி போட்டு மேல வச்சிருப்பாங்க. அதுதான் இப்போ உள்ள காலத்துலயும் வீட்டுக்குள்ள படி கட்டுதாங்க. ஆமா பின்னைக்கு என்ன விளக்க பொருத்தினாரு. விளக்கொளிவில ஏறிட்டு பார்க்கின்றார். அந்த ஏடை எடுத்து பார்க்கும் போது அந்த ஏட்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. முத ஏட்டை எடுத்து வாசிக்காரு. அதுல என்ன எழுதி இருக்கு? ஐயா மனம் முடித்த நாளையிலே சித்திரவள்ளி விதிப்படித்தார் மூத்ததொரு லக்கணத்தில் முதலாவது ஏடதிலே எழுதி இருக்கு பாருங்களே. மூன்றாவது மாதத்திலே மாமியா மூளைக்கு தம்போவாரா. முதல் ஏட்டெடுத்து பார்த்தாரு. ஏட்டுல என்ன எழுதிருக்கு? மனம் முடிஞ்ச 3வது மாசம் முத்தத்து மாமியா மூளைக்கு போகணும். அட பாவி சண்டாளி, என்ன வந்த அன்னைக்கே தூக்கிட்டாள குடும்பத்தோட முத்த சொத்தையே தூக்கிட்டாள. முத்தத்து மாமியா மூளைக்கு போகணும்னு எழுதியிருக்கத மாமனார் வாசிக்காரு. ஆனால் ஒரு ஆடவருக்கு கல்யாணம் முடிச்சாச்சுன்னு சொன்னாலே பாதி உயிர் மனைவி கிட்டதான் இருக்கு. ஏன்னா காலம் செல்ல 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 45 வயசு 50 வயசுக்கு மேல ஆயிட்டுன்னு வை, நாள் ஆக 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 அந்த கணவனை பாக்குறதே மனைவி கையில தான் இருக்கு. ஒரு காய்ச்சல்னாலும் சரி உடம்பு சரியில்லைனாலும் சரி எதுவா இருந்தாலும் அடுத்தவங்க கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. கெட்டின பொண்டாட்டி தான் ஓடி போய் பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சாலே பாதி உயிர் கட்டின பொண்டாட்டி கிட்ட போயிரும்பாங்க. அதான் பாருங்க. அதான் சொல்லுவாங்க மனைவி மாதிரி இருக்கும் போதே ஆண்கள் வந்து காலம் சென்றணும். இல்லன்னா பாக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அம்மாவை கூட பெத்த பிள்ளைல பாசமா பாத்துக்கிடும். அப்பாவை தான் இந்த அம்மா மாதிரி குடும்பத்தோட ஒண்டவே விட மாட்டாங்களே. சின்ன பிள்ளைல இருந்து சொல்லி வளர்க்கதே அப்படித்தானே. இல்ல அங்க போய் விளையாடாத, உங்க அப்பா வந்தாருன்னா அவன் தொழிய உரிச்சிருவாரு அப்படித்தானமா சொல்லி வளர்ப்பாங்க. கடைசி வரைக்கும் அண்ட விட மாட்டாங்க. ஆமா அம்மாவா இருந்தா கூட பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாசத்துல பாத்துரும். அதான் சொல்லுவாங்க அம்மாவை எதுக்கு பாக்காங்க, பாத்திரம் தேக்கி துணி துவைக்கிறதுக்கு. உங்க அம்மாவை அப்படித்தான் நீ வச்சிருக்க போல இருக்கு. ஆகையினால் பார்த்தார் ஜாதகத்துல முத ஏட்ட பார்த்ததுதான் அவருக்கு அப்பமே பாதி உயிர் போச்சு. சண்டாளி முதல்ல நமக்குலாம் வந்துட்டா அப்படின்னு 2வது ஏட்ட எடுத்து பார்க்காரு. 2வது ஏடெடுத்து பார்க்கும் போது 6வது மாசையில மாமன் கண்ணு 2ம் குருடா போகணும். சரி அதுவும் போச்சு. கொண்டாட்டியே தூக்கிட்டா கண்ணு போச்சு. நம்ம 2 பேர் கண்ணும் போச்சு. 2 கண்ணும் போச்சு. 3வது ஏடெடுத்து பார்க்கும் போது கல்யாணம் முடிஞ்ச 12வது மாசம் அத்துவான கானகத்துல அடுத்தவர் கையால அம்பு பட்டும் கட்டின புருஷ உயிர் பிரியனும். சரியான ஜாதகக்காரியா. சண்டாள பாதவத்தி இந்த ஜாதகத்தை முதல்லயே பாத்திருக்க கூடாதா? மனுஷனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சா அப்படி அமையணும். அப்படி பிள்ளையத்தான் தாளகாரனுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயாப்பா அவனுக்கு இப்பமே பாதி மண்டையில முடியல. ஆமா எங்கேயாவது கிடைக்குமான்னு வலை போட்டு தேடுதான் அமைய மாட்டேங்க. வேண்டாய்யா. ஆமா என் பிள்ளைகளுக்கு 3 தாய் மாமனும் முழுசா இருக்கணும். அப்ப பார்த்தார். ஆமா
5 கண் மாமுனிவர் மாமுனிவர் பாதவத்தி பாதவத்தி இத வெளிய போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத என்ன அவ பூத்தது ஆமா என்ன பூத்திருக்கா? என்னையா பூத்திருக்கா? மூல நட்சத்திரம் முத கால் சூப்பரா இருக்கு. எங்க அப்பா அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சாரு. இத வச்சிருந்தோம்னா வேற யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா நம்ம சிரிச்சிருவாங்க. அதே பின்னைக்கு அந்த விளக்குல அந்த ஏட்டை பிடிச்சாரு. அந்த இடத்திலேயே எரிச்சு சாம்பலாக்குனாரு. அப்படியே அமைதியா இறங்கி வராரு. அங்க இருந்து ஓடி வந்தா ஐயா என்ன ஜாதகத்தை பாத்தீங்களா? எப்படி எழுதிருக்கு? அது சூப்பரா எழுதிருக்கு. அம்மா நம்ம மனைவி நம்ம குடும்பத்தை ஓஹோன்னு கொண்டு போக போறா. நம்மள மேல கொண்டு போறா. பார்த்து தேடி பிடிச்சு கட்டி வச்சிருக்கனே நம்ம பிள்ளைக்கு நம்ம மருமகா. ஆமா ஆசை மருமகா பாச மருமகா தங்க மருமகா லட்டு மருமகா எங்கேயோ கொண்டு போக போறா. ஆமா என்று அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. வெளியே சொல்லல. ஏன்னா வெளியே சொல்லல. ஆமா வெளியே சொன்னாதான் 3வது மாசத்துல நீ செத்து போன்னு சொன்னாதான் அவர் இப்பவுமே செத்து போயிருவாள. சாகுற நேரம் தெரிஞ்சிட்டுனா வாழ்ற காலம் நரகம் இருக்கா. நரகம் ஆமா ஆமா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா 3 நாள்ல செத்துருவானா 2 நாள் சந்தோஷமாவா இருக்க முடியும்? அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம். நீ இருப்ப ஜாலியா? நீ எப்பவுமே ஜாலியா தனமா இருக்க. ஆமாய்யா போகும்போது என்னத்தை கொண்டு போறோம். அப்படியாம்மா சிரிச்ச முகத்தோட ஹீன்னு இருந்துட்டு போயிரும். எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகத்தோட. நீ ஆமா சிரிச்ச முகத்தோட. ஆமா அம்மாவுக்கு நான் இருக்காரு பாரு வடக்க பாத்து. ஆமாய்யா அவருக்குலாம் தெரியும் சிரிச்ச முகம். புருஷன்கிட்ட இருந்தா குடும்பம் நல்லா இருந்துருமே. அது ஏன் இவளுக்கு கவலையா இருக்கு? ஆமா பார்த்தார் 5 கண் மாமுனிவர். அப்படியே அமைதியா அப்படியே மறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது மனம் முடிஞ்ச 3வது மாதம் வந்தது. சித்திரவள்ளி அங்க இருந்து வாரா. அத்தை அத்தை ஏ அத்தை அத்தை என்ன நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க அத்தை. ஆமா அத்தை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வாரமா உட்காருங்க. நீங்க உட்காருங்க அத்தை. உங்களுக்கு எல்லா வேலையும் நான் பார்க்கறேன். நான் என் கையால சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு பிணைஞ்சு ஊட்டி விடுதேன். ஊட்டி விடுதே அம்மா. ஆமா உங்க அத்தையா எங்க கொத்து விடுதா என்னைய? ஆனால் என்னைய எங்க கோத்து விடுது ஐயா? என் கையால உங்களுக்கு ஆமா சமைச்சு தாராத்த என்று ஆமா சித்திரவள்ளி சொல்லிவிட்டு பார்த்தா ஆமா நம்ம மருமகா தானே. சரி எப்பமோ கேப்பான்னு நினைச்சா இன்னைக்கே கேட்டா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா. ஆமா சரி இருக்கட்டும். நீ சீக்கிரமா வர மாதிரி தெரியல. அம்மா என்ன எனக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப டபுள் சந்தோஷம். அம்மா என்ன உன் கையால சமைச்சிட்டு வா. நீ சமைச்சுதாமா நான் உட்கார்ந்து சாப்பிடுதேன். ஆமா என்று அவ சரி என்று சம்மதி சம்மதித்தவுடனே சித்திரவள்ளி பெண்கொடியார் எப்படி சமைக்க பாருங்க. எப்படி சமைக்கின்றார் கம்பாரி செடுத்து அரிசி அவாறு நல்ல களைகளைந்து அவ ஆக்கினாலே சாதங்காரி நல்ல வாரம்பூ செய்ய அவை சம்பாரி செடுத்து அரிசி அவை அழு நல்ல களைகளைந்து அவ பொங்கீராளே சாதங்காரி நல்ல புளியம்பூவு செய்ய அவ சாதங்காரி சமைத்து வைத்து என் சக்தியான சித்திரவள்ளி அவ அன்புடனே சமைக்காளே அந்த அத்தைக்கு தான் என்று சொல்லி என் அம்மையான சித்திரவள்ளி அவ கத்தரி காவித்து வைத்து என் கட்டளை சித்திரவள்ளி அவளுக்கு முட்டை கோசு ஒரு பொரியல் எம்மா முருங்க சாம்பார் வைத்து எம்பாவையான சித்திரவள்ளி சாதகம் பொய்க்காதுன்னு சொன்னது சரியா போச்ச. என்னாச்சு கண்டத்துல சாதம் பட்டு கட்டையா நிமிந்துட்டா. 3வது மாசம் முத்தத்து மாமியா மூளைக்கு போயாச்சு. அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார்கள். சரியா 6வது மாசமாச்சு. மாமன் கண்ணு 2ம் குருடா போச்சு. பார்த்தான் குருபுத்திரன். அப்பா என்ன எனக்கு மனசுக்கு சரியில்லப்பா. நான் போய் காடு சுத்தி பார்த்து வேட்டையாடிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இங்க இருங்க. மனைவி உங்களை பாத்துக்கிடுவா என்று குருபுத்திரன் அப்பாவை மனைவியை நம்பி ஒப்படைத்து விட்டு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்கான். வீட்டுல இருக்க சித்திரவள்ளி மாமனாரை எப்படி கவனிக்கா? முதல்ல நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. உன் கூட சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரி 1க்கு 2 இழுத்து விட்டா.
யாரு நானு ஆமா அது சரிதான் ஐயா ஏடி என்ன உங்க புருஷன் காடு சுத்தி பாக்கணும்னு வேட்டைக்கு போயிட்டான் ஆமா உன் மாமா அவனும் கண்ணு தெரியாதவன் ஆமா அவனை போட்டு எதுக்கு விழுந்து விழுந்து கவனிக்க அவனை பாத்துக்கிட்டா இருக்க போறாரு ஆமா அவனுக்கு நேரம் சமைச்சுக்கிட்டு ஆமா அவருக்கு பிடிச்ச சாம்பார வச்சுக்கிட்டு ஆமா பொரியலை வச்சுக்கிட்டு கூட்ட வச்சேன் அதை வச்சேன் இது வச்சேன் ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா எதுக்கு அவரை போட்டு இப்படி விழுந்து விழுந்து கவனிக்க இதெல்லாம் தேவையா உனக்கு புருஷன் வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சா போதும் 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 இருக்கத ஊத்து தின்னுட்டு போட்டும் கிழவன் ஆமா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா இழுத்து விட்டா பாரு ஆமா நேர வேளார்கிட்ட போனா போனா 2 அடுக்கு மண்பானைய வாங்கினா ஒரே அடுக்குல ஆமா ஒரு அடுக்குல ஒரே அடுக்குல கூழு கூழு நல்ல மொட்டை கூழ காய்ச்சா ஆமா அப்படியே மாமனார கையேந்த சொல்லுவா மாமா என்ன கைய ஏந்துங்க ஊத்தட்டும் ஊத்தட்டுமா ஆமா வாயில வைங்க கைய வைங்க வாயில வைக்க சொல்லுவா ஆமா அந்த கூழ ஊத்துதா கரைச்சி ஊத்துதா அப்படியே 6 மாசம் போச்சு போனவன் திரும்பி வந்தான் ஆமா அப்பா என்ன வாங்கப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு கை கால அலம்பிட்டு வந்து குருபுத்திரன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் ஆமா இவருக்கு அந்த 5 கண் மாமுனிவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கான் 5 கண் மாமுனிவர் நினைப்பாரா கிடையாது நம்ம மகன் வந்துட்டான் நமக்கு சாப்பாடு கொடுப்பான்னு நினைச்சாரா கிடையாது முன்னாடி இலையெல்லாம் இருக்கு அப்ப பார்த்தாரு குருபுத்திரன் அப்பா சாப்பிடுங்கப்பா வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க இவர் 5 கண் மாமுனிவர் கைய 2 தூக்கி வாயில வச்சாரு அப்பா என்ன பண்ணுவீங்க வாயில வச்சு கூழு குடிக்க போறேன் அப்ப இலையில சாப்பாடு இருக்கு கையை ஏன்பா வாயில வைக்கீங்க கூழு குடிக்கிறதுக்கு அப்பா என்ன இது நாள் இதுவரைக்கும் அரிசி சோறு பார்த்து எனக்கு 5 மாத காலமாச்சப்பா கொண்டாட்டி எனக்கு மொட்டை கூழ காய்ச்சி ஊத்தி எனக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சு பார்த்தான் குருபுத்திரன் அவ்வளவுதானே வேணும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க சித்திரவல்லிய பார்த்து சாபத்தை கொடுத்தான் ஏ சித்திரவல்லி எங்க அப்பாவ நீ இந்த பாடுபடுத்துறதுக்கு நீ ஒரு பொட்ட நாயா போன்ட்டா அப்ப சித்திரவள்ளி சும்மா இருந்தாளா அன்னைக்கு அவ எதிர்த்து பேச போய்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பேசிக்கிட்டு அலையுது அப்ப குருபுத்திரனை பார்த்து சொல்லுகின்றான் கெட்டுன மனைவி பெரிதல்ல அப்படின்னு என்னை 6 மாச காலமா வீட்டுல போட்டுட்டு நீ காடை மாடான்னு சுத்த போயிட்டிய நான் தானே அவங்க அப்பாவை பார்த்தேன் உயிரோடவாது கட்டைய வச்சிருக்கிறேன் என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா கெட்டுன மனைவியை பார்க்காமல் எனக்கா சாபத்தை கொடுக்க இப்ப போறவன் நீ உங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்க நீ இருக்க மாட்ட போறவன் திரும்ப மாட்ட போன்னு சாபத்தை கொடுத்தான் நீ சொல்லி எனக்கு எங்கம்மா பழிக்க போகுது இருக்கட்டும் நான் பாத்துக்கிடுதேன் என்று உடனே அந்த குருபுத்திர அப்பாவை துலாத்தட்டை உருவாக்கி தராசுல எடுத்து வைத்தா காடான காட்டுக்குள்ள நடந்து வரும்போது 5 கண் மாமுனிவர் எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று குருபுத்திரிடத்திலே கேட்க குடுக்கைய கையில் எடுத்தான் நேர ஆனரங்காத கசத்துல வந்து தண்ணிய கோர வாரா உடுவைய வச்சு தண்ணி கோரலாம் பாருங்க யானை தண்ணீர் குடிப்பது போல அந்த சத்தமானது தசரத மன்னருக்கு கேட்டுச்சு 1000வது உயிர் வந்து விட்டது என்று அந்த வில் பானத்தை கையில் எடுத்து அம்ப தொடுத்த உடனே தசரத மன்னர் போட்ட மானமானது எங்க வருது பாருங்க அங்கே தசரதரும் போட்டே பானோ அங்கே குருபுத்திரனை தேடுதையா தேடுதையோ ஓட்டவானோ அந்த குருபுத்திர மார்வாரியிலே இந்த மன்னான அவர் போட்டையாவானோ அவன் மார்வதையும் துளைக்குதையா உழைக்குதையோ என் மன்னான அவர் போட்டையாவானோ ஓட்டவானோ உழைக்கு
தசரத மன்னர் போட்ட பானமானது ஆமா வேற குருபுத்திரம் மார்புல வந்து பாஞ்சிச்சு. பாய்ந்த உடனே அப்பா அப்பா அப்பான்னு அவைய குரலோசை எழுப்பி அப்படியே கரையில சாஞ்சாரு. சாஞ்சவர் என்ன பண்ணாரு? மார்புல இருந்த அம்ப உருவினாரு. உருவி பக்கத்துல இருந்த மணல்ல எழுதாரு. என்ன எழுதாரு? என் மேல் பானம் போட்டவர் யாராக இருந்தாலும் சரி, என் அப்பா அந்த ஆலமரத்துக்கு கீழே காத்திருக்காரு. இந்த தண்ணீரை கொண்டு போய் என் அப்பாவுடைய தாக விடையை தீர்த்து விடுங்க அப்படின்னு எழுதினாரு. அந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தது. தசரத மன்னர் மேல இருந்து விறுவிறுன்னு இறங்கி வராரு. ஆகா யானைன்னு நினைச்சில்லா பானத்தை போட்டோம். ஆனா அப்பா அப்பா அப்பான்னு குரலோசை கேட்டுல்லா மனுஷன் தான் இத மாதிரிலாம் இருக்கு என்று கீழே இறங்கி வந்து பார்த்தார். இந்த குருபுத்திரை எழுதியிருக்க வாசகத்தை படித்தார். பார்த்தார் குருபுத்திரனுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்துவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு வந்து 5 கண் மாமுனிவருக்கு கொடுத்தாரு. கொடுத்து விட்டு அப்பா போகலாமா அப்படின்னு கேட்டார் பாருங்க. அப்ப பார்த்தார் 5 கண் மாமுனிவர். எப்பா உன் சத்தத்தை கேட்பதற்கு மகனை போல தெரியவில்லையே, நீ யாரப்பா என்று 5 கண் மாமுனிவர் கேட்க, ஐயா நான் தான் அயோத்தி நாட்டு சக்கரவர்த்தி தசரத மன்னன். ஆனால் நடந்தது இதுவென்று உண்மையை சொல்ல பார்த்தார் 5 கண் மாமுனிவர். அப்பா ஏ தசரதா, என் மகனை கொன்றுவிட்டு உன்னுடைய கையாலே எனக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறாயே. ஏ தசரதா, இந்த 5 கண் மாமுனிவர் ஆங்கார கோபம் கொண்டு தசரதா இந்த சாபத்தை கொடுக்கின்றார். அவர் எப்படி கொடுக்கின்றார்? என் பிள்ளை எப்படி எனக்கு கொல்லி வைப்பதற்கு உதவாமல் போனானோ அதே மாதிரி உன் தலைமகன் உனக்கு கொல்லி போட உதவ மாட்டான் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் அன்னைக்கு. அதற்கு பிறகு அயோத்தி நாட்டிலே தசரத மன்னருக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஹரி ராமச்சந்திரனுக்கு கொடுத்து வைக்கல. யார் கொடுத்த சாபம்? அந்த 5 கண் மாமுனிவர் கொடுத்த சாபம். என் மகன் எனக்கு உதவாமல் போனது போல உன் தலைமகன் உனக்கு கொல்லி வைக்க உதவ மாட்டான் போன்னு சாபத்தை கொடுத்தார். அந்த இடத்திலேயே அவர் உயிரை விட்டார். விட்டவுடனே அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடித்துவிட்டு கொல்ல சொன்னது 1000 உயிர், இங்க 1001 ஆயிட்டு. வேற அயோத்தி நாட்டிலே வசிஷ்ட குருவிடத்திலே வந்து ஐயா 1000 உயிர்களை கொன்று விட்டேன் என்று சொல்ல, தசரதா நீ 1001 கொண்டுட்டு வந்திருக்க, ஆகையினால் அயோத்தி நாட்டில ஒரு யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தார். யாக வளர்க்கணும்னா கலைக்கோட்டு மாமுனிவரை வரவழைத்தார்கள். அயோத்தி நாட்டிலே அழகு புத்திர காமிஷ்டி யாகத்தை வளர்க்க விஸ்வாமுத்திரர் கலைக்கோட்டு மாமுனிவர் வசிஷ்ட குரு அனைவரும் சேர்ந்து யாகத்தை வளர்க்க அந்த புத்திர காமிஷ்டி யாகத்திலே பாயாச கிண்ணத்தோடு ஒரு பூதம் வந்து பிறந்தது. அந்த பாயாச கிண்ணத்தை கலைக்கோட்டு மாமுனிவர் வாங்கி விஸ்வாமுத்திரரிடத்திலே கொடுக்க, விஸ்வாமுத்திரர் வசிஷ்ட குருவிடத்திலே கொடுக்க, வசிஷ்ட குரு அந்த கிண்ணத்தை வாங்கி தசரத சக்கரவர்த்தி கையிலே கொடுக்க, உடனே தசரத சக்கரவர்த்தி அந்த பாயாச கிண்ணத்தை கையிலே வாங்கி கோசலைக்கு ஒரு உருண்டை, கைகேசிக்கு ஒரு உருண்டை, சுமுத்ரா தேவிக்கு ஒரு உருண்டை, 3 பேருக்கும் 3 உருண்டையா வச்சு கொடுத்தாரு. மிச்சம் இருந்த அத்தனையும் வலிச்சு எடுத்தாரு. அதையும் சுமுத்ரா தேவி கையிலே கொடுத்தாரு. அவதான கடைக்குட்டி பொண்டாட்டி, அவதான் செல்ல பொண்டாட்டி, அவ கையில கொடுத்தாரு. அவ 3 பேர்களும் அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட நாள் முதலாய் அவ அன்று முதல் குள்ளிமாற அவ ஆயிலையால் சூழானாள். அவ அக்காதங்கை 3 பேரும் அந்த கோசலையால் கையேசி அந்த சுமித்திரையால் 3 பேரும் அவ 1வது மாதத்திலே அவ உடையவரை தந்தோம் என்பாள். 2வது மாதத்திலே அவ இறையோனை கரங்குமிப்பாள். அவ 3வது மாதத்திலே அந்த முக்கண்ணரை தந்தோம் என்பாள். 4வது மாதத்திலே அவளுக்கு நாவர சகிருகிரு அவளுக்கு 5வது மாதமாச்சு. அவளுக்கு 60 பூரணம் 6வது மாதமாச்சு. அவ அங்கும் எல்லாம் தங்கடீரும் அங்க 7வது மாதமாச்சு. இடைச்சேடை நடந்தீடும்
பழுத்திடுவான் தேகமெல்லாம் அவளுக்கு பழுத்திடுவான் தேகமெல்லாம் ஒன்றாவது மாதத்துல உடையவரை தஞ்சம் என்பார் இரண்டாவது மாதத்துல இறையோனை கரங்குமிப்பார் மூன்றாவது மாதத்திலே முக்கண்ணனை தஞ்சம் என்பார் நாலாவது மாதத்துல நாவரச்ச கிருகிருப்பான் என்னம்மா நாவரச்ச கிருகிருப்புன்னா என்ன நாவரச்ச கிருகிருப்பு அப்படின்னா அதாவது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த 4வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை தனியா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன் உனக்கு தெரியாதா நீ மாசமாவே இல்லையா அப்போ அதெல்லாம் தெரியாது அப்போ நீ மனுஷ ஜென்மமே கிடையாது அதாவது அவங்க இருக்க இடத்துல இருந்து சுத்தி சுத்தி புளிச்சின்னு துப்பி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் பாக்கு வெத்தலை பாக்கு போட்டுருப்பாங்களோ வெத்தலை பாக்கு இல்லையா அதாவது அந்த நாக்குல வந்து அந்த எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும் அது உனக்கு இங்க தெரியும் முன்ன பின்ன மாசமானாலா தெரியும் நான் மாசமா இருந்து துப்பிட்டாலும் ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும்ல ஆனால் நீ தானே அப்படி ஃபேமஸான தான் உண்டு உண்டு 4வது மாதத்துல ஆமா நாவரச்ச கிருகிருப்பான் 5வது மாதத்துல அவளுக்கு அறவயிறு பூரணமா என்னம்மா அறவயிறு பூரணம்னா என்ன 5 மாசம் மாசமா அம்மா இருக்கா அப்படின்னு அந்த 5வது மாசம் தான் காட்டி கொடுக்கும் வயிறு அப்பதான் வெளியே தெரியும் என்னத்தான் மாசமா இருக்குது வெளியே தெரியக்கூடாதுன்னு இழுத்து மூடினாலும் 5வது மாசம் ஐயா காட்டி கொடுத்துருவாரு ஆமா அப்படி காட்டி கொடுக்கலன்னு காட்டி கொடுக்கற மாதிரி படைக்கல அப்படின்னா இப்பமே ஏகப்பட்ட இடத்துல வாய்க்காங்கிற ஓரம் குப்பை தட்டியில அங்கன இங்கன்னு அசால்ட்டா அப்படி பெத்து தூக்கி போடுறாங்க அப்படி படைக்கலன்னா ரோடெல்லாம் பிள்ளையாத்தான் கிடக்கும் நானும் அதான் பார்த்தேன் என்னத்தையா சாயந்தரமாவுக்கு 5 மாசம்னு தான் நினைக்கேன் அப்படியா அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம இருக்கா பத்தியா ஒரு வீட்டுக்காரு டெல்லிக்கு போய் 1 வருஷம் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் போன மாசம் தான் வந்துட்டு போனாரு வந்துட்டு போயிட்டாரோ இடையில வந்துட்டு போயிருக்காரு ஆமா 5வது மாதத்துல அறவயிறு பூரணமா 6வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம் அது என்னம்மா அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்னத்தான் கரிக்கான் சட்டியா இருந்தாலும் கரிக்கான் சட்டினா தெரியுமா ஐயா எனக்கு தெரியாதுமா எனக்கும் தெரியாது ஆமா உனக்கு தெரியாதுன்னா சொல்லக்கூடாது அப்படியா யாராவது இப்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் யாராவது கேட்டா ஏதாவது ஒரு சட்டியை தூக்கி போடுவேன் ஆமா உங்க அத்தைய பார்த்து கையை நீட்டுரு அப்படியா அங்க காலுங்க தெரியும் அப்படின்னு ஆகையினால் அப்படியே சட்டிப்பான தூரா இருந்தாலும் ஆமா கருன்னு கருப்பா இருந்தாலும் அந்த 6வது மாசம் வயித்துக்குள்ள தங்க கட்டி கிடக்கு இல்லையா ஆமா அது அங்கத்துல லேசா காட்டி கொடுத்துரும் ஆமா ஆகையினால் அதான் 6வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம் 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுவான் ஏமா இடைச்சேலை நகழுது எத்தனை மூலம் சேலையா இருந்தாலும் இழுத்து சொருவனாலும் இடையில நிக்காது ஏன்னா வயித்தை இறுக்கி கெட்ட முடியாது அதனாலதான் அதுக்குதான் இப்ப நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் என்னதுமா நல்ல சிவனடைந்த பெருமாளுக்கு அங்கிக்குள்ளா போட்ட மாதிரி பெருசா ஒண்ணு அது என்னதுமா அதான் சுடிதார் ஆமா சுடிதார் போட்டாலும் பேண்ட் கட்டணும் ஆமா நைட்டி இருக்கு பாரு ஐயா பேண்ட் கட்டாம இருக்கதான் இப்போ ஒரு பேண்ட் வந்திருக்கு அப்படியாமா ஆமா நைட்டி போட்டா பிரச்சனையே இல்ல காத்தோட்டமா இருக்குமோ ஆஸ்பத்திரிக்கு போனா நர்ஸ் உன்னைய வசவசமா கேப்பா ஐயா சுடிதார் போட்டாதான் நல்லா கேட்பாங்க ஆகையால் 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுவா 8வது மாதத்துல கட்டமண்ண பிட்டு திம்பாள் அது என்னமா கட்டமண்ண பிட்டு திங்கானா என்ன 8வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க ஆத்துக்காரு என்னத்தான் அல்வா பால்கோவா வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு ருசியா தெரியாது அந்த அம்மா வேகமா மண்டை ஆட்டுதாங்களே ஆமா அதான் அவங்களுக்கு அனுபவம் என்ன இருக்கும் ஆமா அதெல்லாம் ருசியா தெரியாது அத அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டு லேசா வீட்டுக்கு பின்னாடி போய் நல்ல சீம ஓடு அது உரசி தின்னு பார்த்தன்னு வச்சுக்கோ அவ்வளவு ருசியா இருக்கும் செங்காந்துண்டு கறிக்கட்டை மொகரக்கட்டை ஏன் மொகரக்கட்டைக்கு என்ன குறைச்சல் கறிக்கட்டையே உங்க அம்மா தின்றுப்பா எங்க அம்மா இல்ல ஆமா உடுக்காரன் அம்மா அவர் நல்ல கலரா தானையா இருக்காரு ஆமா மச்சான் நல்லா கலராத்தான் இருக்காரு ஆமா கறிக்கட்டையை தின்னா அப்ப கருப்பா பிள்ளை வரணும் கறிக்கட்டையை தின்னுதான் சாயிண்ட் கறி ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கா பாத்து கண்டம் கரையர்னு அப்பா ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆட்டம் ஆமா ஆமா அப்ப உங்க அம்மா என்னமா சாப்பிட்டாங்க எங்க அம்மாவா எங்க அம்மா சாப்பிட்ட சொன்னா நீ நம்ப மாட்ட என்னன்னு சொல்லம்மா இத்தா தண்டி இருக்கும் பாரு ஒரு காய் அது என்னம்மா பூசணிக்காயா ஐயா பூசணிக்காய் இல்லையா தடியா இருக்கும் பாரு தடியங்காய் வேற வழி இல்லாம தடியங்காய வெட்டி குழம்பு வச்சு தின்னுட்டு தான் இத்தா
நான் தண்டி இருக்கேன். ஒரு சேர் பிடிக்காம உட்கார்ந்துருக்க. என்னையா நானும் வத்தணும்னு பாக்கேன், வத்த முடிய மாட்டேங்கய்யா. டெய்லி காலையில எந்திரிச்சு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடு. யாரு? நானு. ஆமா. என் பின்னாடி காவலுக்கு நீங்க 4 பேர் ஓடியாரணும். உன் பின்னாடி காவலே வேண்டாம். அப்படியா? சும்மா போனாலும் ஒருத்தன் வர மாட்டான். ஐயா என்னைய பார்த்தா பொம்பளையா தெரியலையா? சொல்லுதம்மா. ஆமா. 3 கிலோமீட்டர் ஓடணும்னா தன்னால இடம் குறைஞ்சிரும். அப்படியா? ஓ மச்சான். என்ன? உடுக்கார மச்சான். உங்க அம்மா என்னத்த சாப்பிட்டாங்க? தெரியுமா? என்ன சொன்னா தானே தெரியும். எங்க அப்பாட்ட தான் போய் கேட்கணும். அப்பா தானே வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்படியா? உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்திருப்பாங்களோ? அப்ப உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கொய்யாப்பழம் வாங்கி கொடுத்திருக்காரு எங்க அப்பா. ஓ கொய்யாப்பழம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஓ உங்க ஐயா பழத்தை கொடுத்தாரா? கொய்யாப்பழமா? ஓ கொய்யாப்பழமா? ஆமா. அதனாலதான் மச்சான் இப்படி பல மினுங்குறாப்ல. அப்படியா? ஆமா. தலகரையா 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 அண்ணாந்து பாக்க ஐயா பந்தல. ஐயா உங்க அம்மா என்னத்த சாப்பிட்டாங்க? உலகத்திலேயே பெரிய பழம். அது என்னய்யா உலகத்திலேயே பெரிய பழம்? குச்சி பழம். 3 கொட்டை பழமா? சமயத்துல 2 கொட்டையும் இருக்கும். ஓ சமயத்துல 2 கொட்டையும் இருக்கும். என்ன பழம் ஐயா? அதான் பனையும் பழம். பனையும் பழமா? பனம்பழமா? நல்ல பனம்பழத்தை தீயில போட்டு சுட்டு அந்த பழத்தை இழுத்து உறிஞ்சி சாப்பிடுற ருசி எந்த பழத்துல இருக்கும்? அதுதான் பிள்ளை பனம் மரம் மாதிரி இருக்கும். பனம் அது வம்சம் அப்படிப்பட்ட வம்சம் இல்லாமா? அப்படியே ஐயா. ஆகையினால் ஊர வளர்ந்த காலு. அம்மா இப்பவும் பாரு இந்த உலகத்திலேயே வருத்த முத்து முளைக்கும்னா ஒரே ஒரு முத்து தான். ஆமா. அது பனம்பழம் தான். அதுதான் பனங்கொட்டை. பனங்கொட்டை எடுத்து அந்த பனம்பழத்தை தீயில போட்டு சுட்டு அந்த நாரை சூப்புன்னு சூப்பி ஆமா அதுக்கப்புறம் கொண்டு நீ பனங்குழி போட்டாலும் அதுலதான் பனமரம் முளைச்சிடும். பனமரமும் முளைக்கும், பன கிழங்கும் முளைக்கும், பனம் கிழங்கும் கிடைக்கும். ஆகையினால் உனக்கு என்னது வேணும்? கிழங்குதான் வேணும். உரிச்சு தின்னுட்டு எம்பாடு குத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஆமா 8வது மாதத்துல கட்ட மண்ண விட்டு திம்பாள். 9வது மாதத்துல ஓலை போல சுழண்டிடுவாள். 10வது மாதத்துல பழுத்திடுவான் ரேகமெல்லாம். அப்பல இருந்து வந்து பாத்துட்டு போறாரு. எனத்த பாக்காரு. அது சொடல கோயில்னாலும் என்ன மாதிரி கிடைக்கும் சனிக்கிழமை. ஆமா இங்க அவருக்கே வாழைப்பழமும் அவள் புரியும் தானே. உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆகையினால் 10வது மாதத்துல பழுத்திடுமான் ரேகமெல்லாம். அடி பிடியாக வயர்கள் வந்து இந்த அயோத்தி மாநாட்டில சூரிய குல பரம்பரையில வந்து ஐயா பிறக்க போறார். பாதி நிறம் பச்சை நிறம், பாதி நிறம் பவள நிறம். எங்கள் ஐயா பவள செவ்வாய் உதட்டழக மாவழி ராஜ வரம்பரிக்கு எங்கள் ஐயா வாட மாய கோவான மாய கண்ணனா வந்து பிறக்க போறார். அந்த அயோத்தி மாநாடதிலே அரசாலை எங்கள் ஐயா ஹரிராமன் வந்து அவதரிக்க போறார். அக்கா தங்கை 3 பேர்களும் அடிபுடியாக வயர்கள் வந்து அப்படியே கோசலையால் திருவயத்தில் ஒரு ஆண் குழந்தை, கைகேசி திருவயத்தில் ஒரு ஆண் குழந்தை, சுபத்ராதேவி திருவயத்தில் 2 ஆண் குழந்தைகள், அக்கா தங்கை 3 பேர்களும் 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைக்கு ஒப்பாட நீக்கி குழந்தைய கையிலெடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை பூட்டி 16வது நாள் என்று அந்த குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி இந்த அகிலமெல்லாம் ஆள பிறந்த எங்கள் ஐயாவுக்கு திருநாமத்தை சூட்டுகின்றார். இந்த உலகத்தை ஆள பிறந்த ஓரடி அளந்த உலகளந்த ராமனுக்கு திருநாமத்தை சூட்டுகின்றார். அந்த அயோத்தி மாநாடதிலே அரம்பையார்கள் குலவை போடு அகிலம் எல்லாம் நடுநாடுங்க மங்கையார்கள் குலவை போடு இந்த மாநிலமோ நடுநாடுங்க. இந்த அயோத்தி மாநாடதில அந்த கோசலையால் திருவையாற்றி அங்க பிறந்தது ஒரு குழந்தைக்கு தான் ராமன் என்று ஐயா ராமர் என்று அவர் குணவுடனே பெயர் கொடுத்தார். ஐயா ராமர் என்று ஐயா கைகேசி திருவயத்தில் அங்கு பிறந்தது ஒரு குழந்தைக்கு தான். அங்க பரதா
குழந்தைக்கு தான் செல்வ நல்ல குழந்தைக்கு தான் அங்க சத்ருக்கு மகாராஜன் ராஜன் என்றும் அழகு லட்சியமான பெருமாள் பெருமாள் என்றும் அவர் அழகு நாமோ கொடுப்பாரா கொடுப்பாரா எம்மா அண்ணன் தம்பி 4 பேரும் அந்த அயோத்தி மாநாடரியிலே ஏ ஹரிராம சந்திரனா அவருக்கு பாதி நீரம் பச்சைய நீரும் ஐயா பாதி நீரம் பவள நீரும் ஏ கோசலையால் பெற்றமாக என் கோதண்ட ராமச்சந்திர அந்த கைகே அசி பெற்றமாக அவர் பரதாழ்வார் என்று சொல்லி அந்த சுமித்திரையால் பெற்றமாக அழகு சத்ருக மகராஜ என் லட்சியமான பெருமாள் என்று அவர் பெயர் நாமோ கொடுப்பாரா கொடுப்பாரா எம்மா கொடுப்பாரா கொடுப்பாரா என் பேரழகு குழந்தைக்கு தான் பெயர் நாமோ கொடுப்பாரா எம்மா கொடுப்பாரா பெயர் அழகு குழந்தைக்கு தான் ஏ கோசலையால் திருவயத்தில் பிறந்த குழந்தைக்கு கோதண்ட ராமச்சந்திரன் என்போம் கோதண்ட ராமச்சந்திரன் என்றும் கைகேசி பெற்றெடுத்த குழந்தைக்கு பரதாழ்வார் என்று சொல்லி என்று சொல்லியே சுமித்திரையால் பெற்றெடுத்த 2 குழந்தைகளுக்கும் ஆமா சத்ருக்க மகராஜன் லட்சுமண பெருமாள் என்று லட்சுமண பெருமாள் என்று அந்த அயோத்தி மாநாடதிலே அழகு குழந்தை 4 பேர்களுக்கும் 4 பேர்களுக்கும் அப்படி அழகுடனே திருநாமத்தை கொடுத்து நாமத்தை கொடுத்து அந்த அயோத்தி மாநாட்டில ஹரிராமச்சந்திரன் பிறந்திருக்கிறார் என்று பிறந்திருக்கிறார் என்று அந்த அயோத்தி நாடு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கிறது பட்ட மரம் பால் சோரிய பால் சோரியே அங்க பவள மரோடை சோரிய சோரியே அந்த காய்காத மரங்கள் எல்லாம் அந்த காய்க்கு மிக குளிஞ்சிடுமா அப்படி பூக்காத மரங்கள் எல்லாம் அது பூத்து மிக குளிஞ்சிடுமா குளிஞ்சி அந்த அயோத்தி மாநாடறியில அந்த வன உள்ள சுதையாரோ அந்த அழகுடைய ராஜமன்ன அவர் சீரி பணம் செலவு செய்து அவர் மலட்டு பாட்டம் தீர்ந்தது என்று தீர்ந்து மலட்டு பட்டம் தீர்ந்தது என்று மன மகிழ்ச்சியாக இருக்காரே தசரதர் மகிழ்ச்சியாக இருக்காரே மலட்டு பட்டம் தீர்ந்தது என்று மகிழ்ச்சியாக இருப்பாரே அந்த அயோத்தி மாநாடதிலே ஆமா ராமச்சந்திரன் பிறந்தார் என்று பட்டமரம் பால் சொரிய பவளமரோடை சொரிய பவளமரனை சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக குலுங்கிடுமா மிக குலுங்கிடுமா காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா மிக குலுங்கிடுமா வந்தவருக்கு பால் பழம் செலவு செய்தார் ஆமா வராதவருக்கு சீனி பழம் செலவு செய்து அந்த அயோத்தி மாநாடதிலே அன்னதானம் சுரணதானங்களோடு அப்படியே அழகு பிள்ளைகள் 4 பேர்களுக்கும் அழகான ஒரு சப்பர மஞ்ச தொட்டில உருவாக்கினார் அயோத்தி நாட்டிலை ராமருக்கு ஒரு தொட்டில் பரதாழ்வாருக்கு ஒரு தொட்டில் லட்சுமண பெருமாளுக்கு ஒரு தொட்டில் அதே மாதிரி சத்ருக்க மகராஜனுக்கு ஒரு தொட்டில் 4 தொட்டிலையும் கொண்டு வந்து அண்ணன் தம்பி 4 பேர்களையும் அப்படியே தாளாட்டி சீராட்டி தலை மகனான ராமச்சந்திரனை அண்ணன் தம்பி 4 பேர்களையும் தாளாட்டு படிச்சு பார்த்து உறங்க வைக்காங்க 3 பேர் தூங்கியாச்சு ஒரு ஆள் மட்டும் தூங்கவே மாட்டாரு யாரு கடைசியில பிறந்தாரே கடைக்குட்டி லட்சுமண பெருமாள் ஏமா என் கூட ஏன் சேர்ந்தாரு நீதான் 1 மணி வரைக்கும் நீ எந்திக்க மாட்டேன்னு சபதம் போட்டு உட்கார்ந்திருக்கியா அப்படி இல்லம்மா அப்படி இல்ல நான் வந்து ஹரி ராமச்சந்திரன் மாதிரி பொறுமசாலி
ஓ ரொம்ப ஐயா. ஆமா, யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியா. அதான் காலையில வீட்டுல டாம் டீம் 2 தட்டு நெளிஞ்சு கிடக்கு. ஆமா, சரின்னு கேட்டுட்டு ஆமா அமைதியா குடுக்கற வாங்கிட்டு போறாளு. அப்படியா? அவர் லட்சுமண பெருமாள் வாங்க, அவர் கூட சேர்ந்தவர் நீதான். அப்படியா? ஆமா ஆமா. எதுனாலும் உடனே மூக்கு மேல கோவம் வந்துரும். வந்து உடனே கேட்றானே, இல்லன்னா உறக்க வராதுல. ஆமா, அழுதுகிட்டே இருக்காரு. ஆமா, தாளாட்டு படிச்சு உறங்க வச்சு பாக்கா உறங்கிறதுக்கு வழி இல்ல. வழி இல்ல. நேர வதிஷ்ட குரு இடத்துல வந்தாங்க. ஆமா ஐயா, ஐயா என் பிள்ளை உறங்குற மாதிரி தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, என் பிள்ளை சுள்ளுன்னு அழுதுகிட்டு இருக்கான். நீ கங்கை கொண்டாடல, டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு வந்துரு. எங்கே கொண்டான் டாக்டர்ட்டியா? ஆமா. எதுக்கியா? உன் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா ஊசி போட்டதான் தெரியும். என் பிள்ளை முருகப்பெருமாள். யாருமா? அழகென்ற சொல்லுக்கு முருகன். கழுதைக்கு பேரு முத்துமாலையா? உனக்கு நாளைக்கு பொண்ணு கிட்டதுக்கு என்கிட்டதான் வந்து நிக்கணும், அதை மறந்துட்டு பேசுத. ஆமா, நினைச்சுக்கிட்டு இரம்மா. என் பிள்ளை என்ன அழகா தூங்குதான். உன் பிள்ளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கும். ஆகையினால் ஆமா, பார்த்தார் வதிஷ்ட குரு. நேர தொட்டில் பக்கத்துல வந்தாரு. லட்சுமண பெருமாள் எடுத்தாரு. ஹரி ராமச்சந்திரன் பக்கத்துல படுக்க போட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆளு அமைதியா உறங்குதாரு. சொல்லுவாங்க, தம்பி வாச்சா ராமனுக்கு வாச்ச மாதிரி தம்பி வாய்க்கணும், நண்பன் வாச்சா துரியோதனனுக்கு கிடைச்ச மாதிரி நட்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி அண்ணன் தம்பி 4 பேர்களையும் அந்த சப்பர மஞ்ச தொட்டிலே போட்டு. ஆமா, தாளக்காரன் குத்த வச்சிட்டானா? ஆமா, தாய் மாமனுக்கு சொல்லி விடு. ஆமா, அப்படித்தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, பார்த்தார். ஆமா, 4 குழந்தைகளையும் எப்படி தாளாட்டு படித்து வளர்த்து வருகின்றார். காமிக்க மாட்டோம், 1 மணி ஆனா தான் இறங்குவேன். எப்படி தாளாட்டு படித்து இறங்குகின்றார், எப்படி இறங்குகின்றார், ஆமா, எப்படி படிக்கின்றார். ஆமா, தாளாட்ட கேளாயோ கேளாயோ, தாளாட்ட கேளாயோ, கண்மணிய கேளாயோ, தாளாட்ட கேளாயோ, நீ கேட்டு கொஞ்சம் உறங்காயோ உறங்காயோ, தாளாட்ட கேளாயோ கேளாயோ, தாளாட்ட கேளாயோ, கேட்டு கொஞ்சம் உறங்காயோ உறங்காயோ. உன்னை தாத்தா வந்து அடித்தாரோ அடித்தாரோ, தாத்தா வந்து அடித்தாரோ, அந்த தாளம்பூ செண்டாளை செண்டாளே, உன்ன மாமா வந்து அடித்தாரோ மாமா வந்து அடித்தாரோ, அந்த மல்லிகைப்பூ செண்டாளை செண்டாளை, மாமா வந்து அடித்தாரோ மாமா வந்து அடித்தாரோ, மல்லிகைப்பூ செண்டாளே செண்டாளே. என் மகனே மாயாண்டியா என் மகனே, என்ன தாளாட்ட கேளாயோ கேட்டு கொஞ்சம் உறங்காயோ, கேட்டு கொஞ்சம் உறங்காயோ, மாமா அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாளை, மல்லிகைப்பூ செண்டாளே, தாத்தா அடிச்சாரோ தாளம்பூ செண்டாளை, தாளம்பூ செண்டாளே, அத்தை அடித்தாளோ அள்ளிப்பூ செண்டாளை, மல்லிகைப்பூ செண்டாளே. நீ அடிச்சார சொல்லியலே அம்மா நான் உனக்கு அடிக்கு அடி வாங்கித்தாரே, அடிக்கு அடி வாங்கித்தாரே. மேலும் என்ன விதமாக தாளாட்டுகின்றார், என்ன தாளாட்டுகின்றார். வாழை ஒரு மரமா வாழை பூக்கும் 1000மா, வாழை ஒரு மரமா வாழை பூக்கும் 1000. ஐயா, வாழை ஒரு மரமா வாழை பூக்கும் 1000மா, வாழை ஒரு மரமா வாழை பூக்கும். ஆமா, அந்த அயோத்தி மாநாட்டில அரசிருந்து வாரா